ஏமா நைட்டு லேட்டு? நாளைக்கு ஆஃபீஸில் மீட்டிங் இருந்தாமா சொன்னேன் நான். எனக்கு எழுப்பு தானே லேட்டாக இருப்பேன். இல்லடா, நீ நைட்டு டயர்டா தூங்கிட்டு இருந்தடா, அதனால தாண்டா நான் உன்னை எழுப்பல, மன்னிச்சிடுறா. சரி விடுமாமோ, ஏமா இப்படி பண்றீங்க? பேக்ஸ்ல எங்க வச்சுக்கிறா? என்ன ஏன்டா கேக்குற? நீ தானடா நைட்டு வந்த, எங்கன்னா வச்சிருப்ப பாருடா. அம்மா வண்டி சார்ஜ் இது பண்ண இல்ல, எங்க தான் இருக்கு போடலாம். எங்க வச்சிருக்க ஜெக்கில் வச்சுக்கிறது பாருங்க. நான் பண்ணிட்டு சும்மா டென்ஷன் பண்ணிக்கிறேன் கூட. சரி நைனா, இந்த சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு போயிடுறா. ஒரு வேலை சொன்னா ஒழுங்கா செய்யறது இல்லை சாப்பாடு வேற. நாம சாப்பாடு செஞ்சுக்கா எத்தனை சரியா சொல்றான். எவ்வளவு துணை இல்லை, நல்லாவே இல்லை. செய்யாத சொல்லிட்டு இப்படியே போறது. நான் வெளியே போய் சாப்பிடுறேன்னா ஏன்னா எங்கள் அம்மா இப்படி பண்ணதுன்னு தெரியல. சாப்பிடுங்க எப்படி சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுது. ஏன் என்னை சுற்றி எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க தெரியல. என்ன ஒன்றும் இல்லை, கிளம்பு. இதுங்களுக்கு இந்த பிச்சை எடுக்கிறதே வேலையா போச்சுப்பா. அண்ணா ஒரு டீ. இப்போ தாம்மா மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்தேன். நல்லபடியாக முடிஞ்சுது மீட்டிங்கு. என்னடா சாப்பிட்டியா இல்லையாடா? எங்கே சாப்பிட்றது, நீ வச்சு அருமையாகுது. இனிமேல் தான் சாப்பிட்ணும். சரி நைனா, போயிட்டு சாப்பிட்றா. சரி சாப்பிட்றேன். ஹலோம்மா, இன்னும் நேற்றுலேருந்து சாப்பிடவே இல்லை, பசிக்குது. நான் பேசுறது கேக்குதாம்மா? ஹலோ. நம்ம தான் இங்கே நமக்கு கிடைக்கிற அன்பை அலட்சியப்படுத்துகிறோம். ஆனால் இங்கே அன்புக்காக ஏங்குற நிறைய பேர் இருக்காங்க. இனிமையாவது நம்மளை சுற்றி உள்ள எல்லார்கிட்டையும் அன்பாக நடந்தது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. இங்கே அன்புன்றது யாருக்கும் சாதாரணமாக கிடைக்கிறதில்ல. அன்பு இங்கே ஒரு ஏக்கமாக தான் இங்கே காணப்படுது. அந்த அன்பு எனக்கு கிடைச்சும் அதை நான் அலட்சியப்படுத்திட்டேன். அந்த பையனை பார்க்கும்போது தான் எனக்கு அந்த அன்போட அருமையாக புரிஞ்சுது. நீங்களும் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. நன்றி.